ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கேஆர்என் தமிழன். இன்றைக்கி இந்த வீடியோவில் அப்படி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னு போன வீடியோவில் ஒன்று போட்டிருந்தேன்ல, அவர் கூட தாங்க நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, நாம் என்ன போக்கிமான் எடுக்கலாம்? எனக்கு டைரானிட்டார் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் டைரானிட்டாரே எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம நெக்ஸ்ட் போக்கிமான் டைரானிட்டாராக இருக்கணும்னா ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. ஓகே, மாசு செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக எடுத்துக்குவோம். ஓகே கைஸ், கமெண்ட் கைஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஒரே ஒரு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்கள் அழுத்துறதுனால என்ன ஆக போகுது அதை மட்டும் கொஞ்சம் அமுத்தி விட்டுருக்காங்களேன். அதுக்கப்புறம் மறக்காமல் உங்களோட ஐடியை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலயமாக நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்கள் என்னோடய ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. அங்கே பாருங்கள், கொட்டை எழுத்தில் எழுதியிருக்கு கேஆர்என் தமிழன், பார்த்தீங்களா? அதை அப்படியே எழுதிட்டு அப்படியே போய் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அப்படியே. ஓகே கைஸ், கமெண்ட் கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, அவர் அப்சால் எடுத்திருக்காரு. கமெண்ட் கைஸ், இவரோட ஐடி பார்த்தீங்கன்னா ரயுகா. இவர் மறக்காமல் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. இவரும் நல்லா விளையாடுறாங்க. நான் உங்களோட ஐடி செக் பண்ணி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு கைஸ். நான் மட்டும்தாங்க கைஸ் இங்கே ஒரு நூபு பையன், மற்ற எல்லாருமே ப்ரோ பிளேயர்ஸ் கைஸ் உண்மையானுமே. ஓகே, இந்த டைரானிட்டார் குட்டியை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நான் ராக் பாலிஷ் எடுத்துக்கிறேன். அப்போ தான் இந்த இதுக்குள்ளே சருன்னு போக முடியும். ஓகே, அடி சீக்கிரம். மாசு. ஓகே, நம்ம இதை அடிப்போம். அடி சீக்கிரம் புடி. அட, என்னடா ஓடிக்கிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஏங்க, பக் ஆகுதுங்க. ஓகே, மாசு. ஓகே, அவர் எங்கே இருக்காருன்னு வேறு தெரியல. இப்போ நம்ம முதல்ல லெவலப் ஆகும். எங்கள் டைரானிட்டாரை தாங்க நம்மளாம் பேட்டில் பண்ணணும். இந்த குட்டி லார்விட்டாரை போய் யார் பேட்டில் பண்ண சொல்லுங்கள். இதெல்லாம் நமக்கே நியாயமாக இருக்கா? ஓகே, அவர் கீழே போயிட்டாரா? எனக்கு தெரிஞ்சு அவர் கீழே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ, இவன் தொல்லை தாங்க முடியலைங்க, கத்திக்கிட்டே இருக்கான் நேற்றுலேருந்து. சரி, ஓகே, எங்கே இருக்காருனே தெரில. நானும் அப்போ கீழே போகிறேன். கீழே தாங்க இருக்கார். தான் வரேன் ப்ரோ. வந்துக்கிட்டு இருக்கேன். ஏங்க, நம்ம போன டைம் என்ன எடுத்தோம்? டார்க் பிரின்ஸ் தானே எடுத்தோம். ஏங்க, அதாங்க சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம லார்விட்டாரா மாறிட்டோமா? நான் பார்க்கவே இல்லை. சரி, மாசு இருங்க, அங்கே போயிடலாம். அவர் கீழே தான் இருந்தார். எங்கே அப்சாலெல்லாம் நம்பவே கூடாது, எல்லாம் செம்மடி அடிக்குங்க. ஓகே, அடிப்போம். இதுங்களை அடிப்போம். எங்கே போயிட்டாரு? இவ்வளோ நேரம் கீழே தானே இருந்தார். ஓகே, அவர் நம்ம கோல் வழியாக போகிறாரா? சரி இருங்க, நான் அவருக்கு ஒரே ஒரு நோட்டீஸ் மாதிரி, நான் இங்கே தான் ப்ரோ இருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரே ஒரு கோல் மட்டும் போட்டுக்கிறேன். ஓகே, மாசு போட்டாச்சு. அவர் இப்போ மேலே போகிறாங்களா? ஓகே, அப்போ நானும் மேலே போகிறேன். இருங்க, நம்ம டைரானிட்டாராக கொஞ்சம் எவால் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகே, தட்மீன் எவால் ஆகிட்டானா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பையன் வேறு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிட்றான், எவால் ஆக மாட்டேங்கிறான். ஓகே, மேலே இருக்காங்களா? அப்போ நானும் அங்கேயே போகிறேன். எங்க பயமாக இருக்குங்க, இப்போ முன்னாடி வர போகிறாருங்க. லைட்டாக பயமாக இருக்குது கைஸ். கமெண்ட் கைஸ், ஒரு லைக்கை போட்டு விடுங்க, என்னோடய பயத்தை நீங்கள் போக்குறதுக்கு. பயமாக இருக்குங்க. அடிக்கிறாரு கைஸ், அடிக்கிறாரு. முடிச்சிட்டாரு. கமெண்ட் கைஸ், மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நான் உயிரை விட்டுட்டேன் கைஸ். சூப்பராக விளையாடுறாரு உண்மையுமே. அப்சால் பார்த்தீங்கன்னா வேறு லெவலுங்க. ஓகே, நம்ம நல்லா லெவலப் ஆகிடலாம். இவன் வேற ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான், கடுப்பேற்றிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இது முதல்ல நல்லா அடிப்போம். நமக்கு டைரானிட்டாராக மாறணும்ல. ஓகே, கமெண்ட் கைஸ், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பண்ணுறேன். ஏன்னா எனக்கு என்ன வீடியோ பண்ணணும்னே தோண மாட்டிருக்குங்க, அதுதான் உண்மை. இவன் பாருங்கள், ஏதோ பேயை பார்த்த மாதிரி கத்திகிட்டு இருக்கான். ஓகே, அடி சீக்கிரம். ஆஹா, வந்துட்டாரு. வந்துட்டாரு. ஐயோ, அதுக்குள்ளே விட்டாரு. மாட்டிக்கிட்டேன். ஏங்க, அதுக்கு தாங்க அப்சால் கிட்ட வச்சுக்க கூடாது. ஐயோ ப்ரோ, வேற லெவலாக விளாட்றீங்க. ஏங்க 10 போயிட்டார் அதுக்குள்ளே லெவலு. அடா பாவி, பெரியாள் ப்ரோ நீ. நம்ம இன்னொரு டைம் விளையாடலாம். நான் அதில் நானும் அப்சால் எடுத்துகிட்டு வரேன், நல்லாயிருக்கும். ஓகே, சீக்கிரம் போவோம். இங்கே வர்த்தவன் கத்திக்கிட்டு இருக்கான், கடுப்பேற்றிக்கிட்டு. சரி, மேலே போவோமா? அடா, மாட்டிக்கிட்டேன். நாம் இங்கே நின்றே அடிப்போம் கைஸ், அப்போ தான் எதுவும் பண்ண முடியாது.
ஓகே, இந்த ஒரு டைமாச்சும் அடிக்க முடியுமான்னு பார்ப்போமே. அடா பாவி கைஸ், முடியலங்க. ஏன்னா லெவல் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், 2 லெவல் கம்மியாக இருக்குமோ. நம்ம லெவல் ஏற்றணுன்னா போய் டைரானிட்டார் தாங்க போய் அடிக்கணும். அவர் வேறு வெறித்தனமாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஓகே மாசு, இவன் வேற ஒருத்தன் இப்படியே இருக்கிறான், ஏறவே மாட்டேங்கிறான். ஓகே சீக்கிரம் லெவல் 9 போய் தொலைடா. பாருங்கள் எத்தனை பேர்த்து அடிக்கிறான், ஏறவே மாட்டேங்கிறான். கைஸ் இதெல்லாம் ரொம்ப அநியாயம். அப்படியே தான் நிற்கிறான் பாருங்களேன், இப்போ தான் ஏறுறான். சீக்கிரம் அடி அடி அடி. என்னையா இவர் யுனைட்மே போட்டாரு, அடா பாவி. லெவல் 11 இருக்காரா? ஏங்க அப்சால் நெக்ஸ்ட் மேட்ச் நானும் அப்சாலில் வரேன் ப்ரோ. 2 பேரும் நல்லா ஒரு ஃபன்னி மேட்ச் விளாடுவோம். டைரானிட்டார் இன்றைக்கி தான் எடுத்தேன், ஒரு கேம் பிளே போட்டேன், அதில் சூப்பராக அடிச்சு இன்றைக்கின்னு பார்த்து ஏதோ வயிற்று வலி வந்த மாதிரி ஆடிட்டுருக்கு. ஓகே நம்ம சீக்கிரமாக போவோம். ஏங்க இந்த லெவல் ஏறது தாங்க எனக்கு பெரிய தொல்லையே, கடுப்பேற்றுது. எப்போ பார்த்தாலுமே கடுப்பேற்றுங்க இந்த லெவல். சீக்கிரமாக போய் இந்த இதெல்லாம் அடிப்போம். கண்டிப்பாக நான் தோற்று போயிடுவேன், அவரும் ப்ரோ பிளேயர் மாதிரி ஆடுறாரு. ஓகே இந்த லெவல் ஏறவே மாட்டேங்குது, கடுப்பேற்றிட்டுருக்கு. நான் சீக்கிரமாக போய் இருக்கிற எல்லா போக்கியமானே அடிச்சுட்டு லெவலை ஏற்றிட்டு வரேங்க. டோவிட்டு அவர் ப்ரோ பிளேயரியா, நான் என்ன பண்ண முடியும்? ஐயோ வராரு, ஓடுங்க. ஓ ஓடு ஓடு ஓடு. இட்ஸ் ஓகே. அடிக்கிறாரு. கமான், எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க. கமான், இவர் வேறு இந்த அடி அடிக்கிறாரு கைஸ். இவர்கிட்டலாம் நம்மளால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. ஏங்க இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் நான் இப்போ தான் பார்க்குறேன். இந்த டார்க் பல்ஸை வந்து ஒரு டைம் ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டோம்னா இந்த சைடு திரும்ப மாட்டிருக்கு, ஏதோ ஒரு பக்கம் இது பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் வேணால் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் எத்தனை கோல் போஸ்ட்டு, அதுக்குள்ளே 2 கோல் போஸ்ட்டு முடிச்சிட்டாரு. ஓகே கைஸ், நான் 1v1 ஒரு டுபாக் வருங்க. இன்ஃபேக்ட் அவர் ஒரு ப்ரோ பிளேயரு, அவர்கிட்டலாம் நம்மளால் ஜெயிக்க முடியுமா? சரி ஓகே, கீழே போய் இதையாச்சும் எடுப்போம். இதை தான் நம்மளால் எடுக்க முடியும் இப்போதைக்கு. தள்ளு, நான் குதிச்சேன்னா நீ பறக்கிற மாதிரி இருக்க, இவர் வந்து என்ன தள்ளுது. சீக்கிரம் அடி 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 அடி. அடுப்பேற்றுதே, சீக்கிரமாக ஏற மாட்டிருக்கு. ஏங்க இது அடித்தா கூட கொஞ்சம் லெவல் ஏறுங்க, அதனால தான் இதை அடிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்களா, இது மேலே நின்று அடித்தா எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே ஓரளவுக்கு அடிச்சிருக்கோம். என்னங்க லெவல் தான் ஏறி இருக்கு, அடித்ததே வேஸ்ட்டு போல இருக்குது. ஓகே இதையாச்சும் அடிப்போம். பார்த்தீங்களா கோலாக போட்டுட்ருக்காரு, சதுர விட்டுட்ருக்காரு. ஓகே நம்மளால் ஒரு கோல் போஸ்ட் கூட இன்னும் முடிக்கல கைஸ், இன்னும் ஒரு கோல் போஸ்ட் கூட முடிக்கல. ஓகே வேறு லெவலு. கோல் போடாவாச்சும் நம்ம கொஞ்சம் லெவல் ஏறுது. அவர் இப்போ லெவல் 15 போயிருப்பாரு பாருங்களேன். 15லாம் இருந்தோம்னா நான் காலி. ஓடு. ஐயோ விடுங்க. அட விடுங்க ப்ரோ, விடுங்க. நான் என்ன விடுங்க. இட்ஸ் ஓகே விட்டுருங்க. அட பாவீங்களா, முடியல கைஸ். செம்ம அடி அடிக்கிறாரு, வெளியில் வந்தாலே அடிக்கிறாரு. சரி ஓகே கமெண்ட் கைஸ், உங்கள் யாராச்சோட ஐடி கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐடி கேஆர்என் தமிழன் தான், அங்கே கொடுங்க. நான் வந்து உங்களோட என்னது நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக மேட்ச் விளையாடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நிறைய பேர் சேர்ந்ததுக்கப்புறம் நாமளே ஒரு இது மாதிரி பண்ணலாங்க, ஒரு டீம் மாதிரி சேர்த்து யார் ஜெயிக்க முடியும், தட் மீன் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்குற மாதிரி கைஸ். ஒரு 4 பேர் கிடச்சிங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு 2 பேர் தாங்க ரெக்வஸ்ட் தட் மீன் ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதனால நீங்கள் நிறைய பேர் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும், நாம் ஒரு இது மாதிரி பண்ணலாம், அதுக்கு தான் கேட்டேன். ஓகே இந்த டைரானிட்டார் இன்றைக்கின்னு பார்த்து என்னமோ வயிற்று வலி கைஸ், வயிற்று வலினாலும் அப்படி ஆடிட்டு இருக்கான். என்னென்னலாம் சொல்லி சமாளிக்க வேண்டியது பாருங்களேன். யூ கேன் டூ இட்டா, போயா அந்த பக்கம் யூ கேன் டூ இட்டுன்னு வர சொல்லிட்டு இருக்காங்க. அதான் தள்ளுப்பா, இவன் வேற ஒருத்தன். ஏங்க 7 செகண்டுக்குள்ளே அந்த இது போயிடும். ஐயோ அதுக்குள்ளே வந்துட்டாருண்ணா. ஏங்க இவர் ஸ்டீல் பண்ணிடுவாரா? ஐயோ அதுக்கு வர கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸ்டீல் ஏன் பண்ண போகிறாரு, ஸ்டீல் பண்ண போகிறாரு. பார்த்துட்டேன்.
ஸ்டீல் மட்டும் பண்ணாத. அடப்பா அவங்களா ஸ்டீல் பண்ணி விட்டாரியா? ஐயோ ஏங்க இந்த டைரானிட்டார் வந்து ஐயோ கைஸ் படிக்க எவ்வளோமா தோற்று போயிட்டேன். அவர் வேறு லெவலில் விளாண்டுட்டு இருக்காரு. அவரோட கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு விடுங்க. என்னோடதெல்லாம் கேவலமாக இருக்குது. சரி ஓகே அங்கே பாருங்க 42 கோல் லட்டாக போடுறாரு பாருங்க. வா 7 டைம் நாக் அவுட் பண்ணிட்டார். நெக்ஸ்ட் டைம் வந்து நானும் ஒரு டைம் வந்து அப்சாலில் வரேன். அப்போ ஓரளவுக்காச்சும் டஃப் கொடுக்க முடியுங்க. ஓடுறாரே. ஏங்க இந்த ஒரு டைம் தாங்க அந்த இதாச்சும் ஒழுங்காக பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் பட்டதே இல்லை. வழங்கிறோம் ப்ரோ. நீ அப்சாலில் கிங்கு ப்ரோ. ஒத்துக்கிறேன் ப்ரோ. வேறு மாதிரி ப்ரோ நீ. ப்ரோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஒரு ரெட் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. கமெண்ட் கைஸ். மற்றவங்க எல்லாருமே ஒரு ப்ளூ கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே மாசு ப்ரோ உண்மையுமே சூப்பராக ஆடி இருக்கீங்க. கமெண்ட் கைஸ். இந்த ப்ரோவோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தட் மீன் இந்த ப்ரோவோட கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டு பாருங்கள் கைஸ். ஒன்றுமே இல்லைங்க. ஒரு கோல் போஸ்ட் இல்லைங்க பாருங்கள். ஒன்றுமே இல்லை. கோல் போஸ்ட் இருந்து அடையாளமே காணும். இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை. தலைவா நீ என்னை அடிச்சுக்கோ தலைவா. நான் தோத்துருவேன். ஓகே அவரும் பாருங்க அவள் புரிஞ்சுக்கிட்டாரு. நூபு பையனால இதுக்கப்புறம் ஜெயிக்க முடியாது. ஓகே கமெண்ட் கைஸ். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த ப்ரோவோட கேம் பிளேக்காக மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன வீடியோ பண்ணலான்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூ லூஸ். எனக்கு தெரியும் எனக்கு தெரியும். அதை வேறு சொல்லி காமிக்கிறாரு. ஓகே ப்ரோ உங்கள் கூட விளாண்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தட் மீன் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதை சொல்லிகிட்ருக்கேன். ஓகே ஓகே கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடம் பிறந்த சிச்சி ஏங்க நமக்கு அந்த புது டைலாக்லாம் வரல. ஓகே கைஸ் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய். லவ் யூ ஆல்.